ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த பெட்டர் அ லை தேன் அ ட்ரூத் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கண்டினியூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ இவள நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டோனியும் நம்ம ஹீரோயின் அவ கூட இருக்கிறது யாருன்னே தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிற லூவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் இப்ப சொன்னதான் யோசித்து பார்ப்பான். ஸ்கூல்ல இப்படிதான் உங்க அண்ணனை சில பேர் புள்ளி பண்ணாங்க, அப்ப நான் தான் அவனுக்கு போய் சப்போர்ட்டுக்கு நின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். இப்ப அதை நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்ப்பான். இவங்க ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அவனோட கிளாஸ் ரூமுக்கு வருவானா. அங்க பார்த்தா அங்க இருந்த ஃபிஷ் டேங்க்ல இருந்த ஃபிஷ் எல்லாமே செத்து போயிருக்கும். இதை நம்ம ஹீரோ ஐயோ என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போச்சு அந்த ஃபிஷ்ஷை கொன்னுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேல எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல சில பசங்களாம் நம்ம ஹீரோவை பத்தி மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ பதிலே பேசாம அப்படியே நிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் தான் வேமா ஓடி வந்து அவன் எதுவுமே பண்ணல, இந்த கிளாஸுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் வந்தப்பே அந்த ஃபிஷ் எல்லாம் இறந்துதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்காக அவ பேசியிருப்பா. ஆனா அப்பயும் அந்த பசங்க எல்லாம் இல்ல நீ போய் சொல்ற, இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் தான் அந்த ஃபிஷ் எல்லாம் கொன்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் கோவத்துல அங்க இருந்த புக் எல்லாத்தையும் எல்லாரும் மேலேயும் தூக்கி எறிஞ்சிருவா. இதனால இப்ப கடைசியில நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட் வாங்கி பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி நிப்பாங்க. அப்பயுமே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ தான் அந்த தப்ப பண்ணல, அப்ப வாயை திறந்து எதான் பேசிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அப்பயுமே அவ இதான் சொல்லியிருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சேடா உட்காந்து யோசித்துக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. அங்க போய் நம்ம ஹீரோயின் அவளோட ஹெட் கிட்ட, சார் சாரி சார், நேத்து ஒரு 2 hours தெரியாம லேட் ஆயிருச்சு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நானே ஜோவை இன்டர்வியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஹெட் பிடிச்சு செமையா திட்டி விட்டுருவாரு. நேத்து நீ பண்ண வேலைக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் வேற கொடுப்பாங்களா, நல்ல வேலை அந்த மெங்கு இருந்தனால நம்ம ஏதோ சமாளிச்சிட்டோம், நீ பண்ண தப்புக்கு உனக்கு 1 மாச சம்பளத்தை நான் பிடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் சொல்லிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே செம கடுப்பா அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அப்படியே ரோட்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஏதோ ஒரு மீட்டிங்காக கார்ல போய்கிட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். இதை பார்த்த அந்த அசிஸ்டன்ட், சார் மீட்டிங் வேணா கேன்சல் பண்ணிடுவோமா, திரும்பி ஆபீஸ்க்கே போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல மீட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும். இப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோவான ஜோக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க போல. அவங்க இப்ப அப்படியே, டே ஜோ, உன்னோட தம்பி லூக்கு நான் பல தடவை கால் பண்ணேன், அவன் இன்னைக்கு பூராவே என் கால் எடுக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் நீ போய் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, மா அவனுக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, போனை தான் சைலண்ட்ல போட்டு வேற வேலையா இருந்திருப்பான், அவனே திரும்பி கால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, சே நீ எல்லாம் ஒரு மூத்த பையனா, அவன் உன்னோட தம்பிடா, கொஞ்சமான அக்கறை இருக்கா, ஏன் தான் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா நம்ம ஹீரோவை திட்டிடுவாங்க. இப்போ அதனால நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்காக அந்த மீட்டிங் எல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இப்ப திரும்பி ஆபீஸ்க்கு தான் போவான். என்னன்னு பார்த்தா இவன் லூவா இருக்கிறப்ப யூஸ் பண்ற போன் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கும் போல. இப்ப அப்படியே ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த லூவோட செல்போன்ல இருந்து நம்ம ஹீரோ அப்படியே லூ மாதிரி பேசி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திடுவான். இதுல நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். இப்படி மாறி மாறி ஒரு இடத்துக்கும் போனனால இன்னும் அவன் ரொம்ப வீக் ஆயிருவான். சரி வீட்டுக்கு போலான்னு கிளம்புனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் செம குடி போதையில அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருப்பா. இப்ப அவன் நம்ம ஹீரோவை பார்த்தனையும், ஐயோ ஜோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நேத்து நான் 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கவே கூடாதுதான், பட் ப்ளீஸ் நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் தானே, அதுக்காக வந்துட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி பாவம் போல கேட்பா. ஆனா நம்ம ஹீரோவா, லேட்டா வந்தது உன்னோட தப்பு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அழுதுகிட்டே, ஐயோ உண்மையிலே நான் வேற ஒரு வேலைனால மாட்டிக்கிட்டேன், நான் காலையில என்னோட வீட்டுல இருந்து கிளம்புறப்பயே எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என் போனை உடைச்சு பிரச்சனை பண்ணா, அதுக்கடுத்து வண்டியில வரப்ப நான் கீழே வேற விழுந்துட்டேன், அதனாலதான் நான் லேட்டா வந்தேன், சோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நீ சொன்ன எந்த ஒரு கதைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, சோ என்ன ஆள விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்ப பாப்பானா. இப்ப நம்ம ஹீரோனுக்கு செமையா கோவம் வந்துரும். அவ உடனே, சே நீ எப்ப இருந்தா இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா ஆன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, நான் எப்பயுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்காக இல்ல, நீ ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படியே கிடையாது, ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், ஒரு சின்ன மீன் செத்ததை கூட உன்னால தாங்கிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்த நீ எப்படி இப்படி மாறணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோ கடைசியா என்னால இன்னொரு சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவானா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றேன்னு தெரியாம அதே இடத்துல அப்படியே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. ஆனா நம்ம ஹீரோக்கு இவளை இப்படியே தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு கேட்காது. அதனால அந்த இடத்துக்கு வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவன் அங்கிருந்து போவான். அதுக்கடுத்து
குடி போதையில இருக்கிற நம்ம ஹீரோயினை இவனே போய் கார்ல டிராப் பண்ணலான்ட்டு நினைப்பான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல ஏதோ ஒரு டைரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பூரா நம்ம ஹீரோ ஜோவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். என்னன்னா இவனை இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் அவ பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருப்பா. இப்போ இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளோட ஆபீஸ்ல என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்து அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவான். ஆனா இப்ப காருக்குள்ள செம போதையில இருக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறது ஜோனு கூட தெரியாம, ஐயோ எனக்கு ரொம்ப தூக்கமா வருதே, ஆனா நான் இன்னும் என்னோட மேக்கப்ப கூட ரிமூவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி புலம்புன்னு புலம்பிட்டு வருவா. அதுக்கடுத்து இப்ப 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்களா. வீட்டுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோ இப்ப லூ மாதிரி மாறிடுவான். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப கார்ல புலம்புனதை வச்சு அவ படுத்திருக்கப்ப நம்ம ஹீரோ அழகா அந்த மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுவான். ஆனா அப்போ குடி போதையில இருந்த நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை அவ பக்கமா இழுத்து, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்குது, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணதான் செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி சக்சஸே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நீ கவலையே படாத, அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, உன் லைஃப் இனிமேல் சூப்பரா இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின், டே போடா, என்னமோ என்ன உண்மையிலே லவ் பண்ற மாதிரி பேசுற, நீயும் என்னை விட்டு எப்பனாலும் 3 மாசத்துல போயிருவேல அப்படிங்கிற மாதிரி போதையில நல்லா வளருவா. சோ இப்படியே நம்ம ஹீரோயினோட உளறலோடயே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிரும். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் செம ஃப்ரெஷ்ஷா இருந்துகிட்டு, இந்தா உனக்கா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுக்கிட்டே அதை கொடுப்பா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, இவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நேத்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாயிருச்சா, அதனாலதான் என்னென்ன பேசினேன் எனக்கு சரியா தெரியல, ஏதான்ட்டு உளறி இருந்தேன்னா அதை மனசுல வச்சுக்காத, அது மட்டும் இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி கேட்பா. நம்ம ஹீரோ கரெக்டா கேட்டுருவான், எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம என்னோட அம்மாவை பத்தி கேக்குற அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, என்ன பண்றது, என்னோட ஹையர் ஸ்டடீஸும் இப்ப பிரச்சனையில இருக்கு, ஆபீஸ்லயும் எனக்கு ஒரு பிரச்சனை, இன்னும் 3 மாசத்துல நீயும் என்னை விட்டு போயிருவ, அது மட்டும் இல்லாம நீ இந்த ஃபேக் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே உங்க அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ தானே, அதனாலதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், நீ வாட்டுக்கு இப்ப திடீர்னு இந்த டிராமாலாம் போதும்னு சொல்லிட்டேனா, அதான் லைட்டா பயந்துட்டேன், இன்னும் 2 மாசம் தானே, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனே நம்ம ஹீரோ, சரி மித்த விஷயத்தெல்லாம் விடு, நீ என்ன ஸ்டார்டிங்ல பாக்குறப்பயே எங்க அண்ணனை எப்படியான்ட்டு இன்டர்வியூ எடுத்துடணும்ட்டு அவ்வளவு முயற்சி பண்ண, இப்ப என்ன அதை பாதிலேயே கைவிட போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா, சில விஷயங்கள்லாம் நம்ம கையில இல்ல, அதனால அது போற போக்குல நம்ம வாட்டுக்கு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பேசுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிரும். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. அங்க அந்த ஹெட் நம்ம ஹீரோயினையும் அந்த மெங்கு பொண்ணையும் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு, நேத்து நீ இன்டர்வியூக்கு லேட்டா போன, இன்னொரு பக்கம் மெங்கு இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்க, ஒரு உருப்படியான ஆன்சர் கூட அவர்கிட்ட இருந்து வரல, உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் புலம்பிக்கிட்டு இருப்பானா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வருவான். அவன் வந்து இப்ப அப்படியே, நேத்து எங்க பாஸால சரியா இன்டர்வியூ கொடுக்க முடியல, அதனால திரும்ப அந்த இன்டர்வியூவை இன்னைக்கு நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே அந்த மெங்கு பொண்ணு, ஐயோ இதுல என்ன இருக்கு, திரும்ப நல்லபடியா செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஸ்மைலிங்கா இருப்பா. ஆனா இப்ப அந்த அசிஸ்டன்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, பாஸ் நீ தான் அவர் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, சோ நம்ம அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதனால அந்த மெங்கு பொண்ணுக்கு செம அசிங்கமா போயிரும். ஆனா நம்ம ஹீரோயின் ஹாப்பியா இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் போய் ஜோவை மீட் பண்ண உடனேயும், நேத்து நான் தண்ணி அடிச்சு என்னென்னமோ உளறி இருப்பேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம உங்களோட அந்த புதுசா கிரியேட் பண்ணிருக்க எஸ்கேப் ரூம் கிட்ட தானே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், சோ நம்ம இன்டர்வியூக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால நீங்க இப்ப என்ன உள்ள கூட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கான ட்ரெஸ்ஸை 2 பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களா. அடுத்து நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா உள்ள போயிருவா. ஆனா உள்ள போனோன்னு செம இருட்டா இருக்குமா, இதனால அவ லைட்டா பயப்படுவா. ஆனாலும் அதை அப்படியே வெளிக்காட்டிக்காம, அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா பயந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள லைட்டா எட்டி பாப்பாளா. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பாடா இங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பு தான் உள்ள எடுத்து வைப்பா. இப்ப திடீர்னு அங்க இருந்த கட்டில இருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டு எந்திரிப்பான். இதனால நம்ம ஹீரோயின் பயந்து போய் அப்படியே ஒரு ஓரமா ஒடுங்கி போய் உட்கார்ந்துருப்பா. அதுக்கடுத்து இங்க இருக்கிறவனை குத்துனா மட்டும்தான் அடுத்த ரூமுக்கு இவங்களால எஸ்கேப் ஆகி போக முடியும். அதனால நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து அப்படியே குத்த போவானா. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அப்படி தைரியமா இருக்கிற மாதிரி, இதை நானே செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை வாங்குவா. அது என்னமோ ஒரு பொம்மை கத்தி தான், ஆனா அதை வச்சு குத்துறதுக்கே நம்ம ஹீரோயின் அவ்வளோ தயங்குவா. அதுக்கடுத்து இப்ப இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த ரூமுக்கு வந்துருவாங்களா. ஆனா இங்கேயுமே ஏதாண்டு ஒரு பேய் வந்துருமோன்னு பயந்துகிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஜோவை ஒட்டி நடந்து போய்கிட்டு இருப்பா.
இருப்பா. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேய் தவழ்ந்து வர மாதிரி வருமா. இத பார்த்தனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அப்படியே நம்ம ஜோவை நல்லா ஹக் பண்ணிக்குவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்ச மாதிரியே அங்க பக்கத்துல இருந்த ஒரு கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்குவாளா. ஆனா ஒளிஞ்சவ இப்பயுமே அவளோட பிரஸ்டீஜை மெயின்டைன் பண்ணணும்ட்டு அப்படியே கேஷுவலா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஏன் இங்க ஒளிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கண்ணுல இருக்க கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அதுவா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ட்டு நம்ம 2 பேரும் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் நக்கலா சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்கிட்ட பர்சனலா ஒரு கொஸ்டின் கேட்கணும். உனக்கு என்னாச்சு? ஏன் நீ ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்த மாதிரியே இப்ப இல்ல? உன்னோட ஸ்மைல்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எப்பயுமே அவ்வளவா சிரிக்க மாட்டேன், நான் ஸ்கூல்ல இருந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வெறப்பா சொல்லுவான். ஆனா அதுக்கு இப்ப அப்படியே அவ நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு, அதை நீ எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க இருந்த கபோர்டு லைட்டா ஷேக் ஆகுமா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அப்படியே பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நீ பயந்துராத, நீ மட்டும் பயந்துராத, ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு இவ கூட நம்ம எதுக்குடா எஸ்கேப் ரூமுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து இங்க எஸ்கேப் ரூம்ல எல்லா ஃபன்னையும் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினும் ஜோவும் இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துருவாங்களா. ஆனா அங்க வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே இன்னைக்கு நீங்க சீக்ரெட் ரூம்ல ரொம்ப பயந்துட்டீங்க, அதனால நம்ம இன்னொரு நாளைக்கு அந்த இன்டர்வியூ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ பயந்ததை அவ ஒத்துக்கவே மாட்டா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் திடீர்னு ரொம்ப இரும்புவாளா. அதனால டக்குன்ட்டு இந்த ஜோ கிச்சனுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வருவான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் நீ இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்குள்ள வர, ஆனா எங்க வீட்டுல தண்ணி எங்க இருக்கும்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஜோ டென்ஷன் ஆகாம உன் வீடே குட்டி வீடு, இங்க இருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது, இதுல ஆராய்ச்சி பண்ண என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை தேடுறதுக்காக இந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுவான். அவன் போய் கொஞ்ச நேரத்திலேயே இப்ப லூவை தேடி அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இவங்கள பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் லைட்டா டென்ஷன் ஆவா. ஏன்னா இப்ப இவங்களை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டானா இவங்க வீடையே இவங்க 2ஆ பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நைஸா அவங்க கிட்ட ஆன்ட்டி நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு தரணும்னு நினைக்கிறேன், சோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டா. அது மட்டும் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கேப்லயே டக்குன்ட்டு லூக்கு ஒரு டெக்ஸ்ட போட்டு விட்டுருவா. உங்க அம்மா இங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வந்து எதான் பண்ணி சமாளி அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட அம்மாவும் இங்க இருந்து கிளம்பின உடனே இப்போ அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ வருவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோவா இங்க இருந்து போனவன் இப்ப லூவா ரெடியாய் வந்துருவான். அவன் இப்ப வந்தனையுமே இந்த வீடை 2ஆ பிரிக்கிறதுக்காக நடுவுல செலோ டேப்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே இப்ப கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இத ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள இப்ப வெளியே போன ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வந்துருவாங்களா. இத பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே பதட்டத்துல செமையா டைவ் அடிச்சு அங்க இருக்கிற செலோ டேப்லாம் எடுப்பான். அதுக்கடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண கடுத்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஹாய் டார்லிங் எங்க போயிருந்த அப்படிங்கிற மாதிரி தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 3 பேரும் அப்படியே நல்லா சமைச்சு செமையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ சாப்பிட்றதோட மட்டும் நிப்பாட்டாம எல்லாரும் ஒயின் வேற குடிப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட அம்மாவும் தான் நல்ல டின்னா எடுத்து பீரை குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே குடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோட அம்மா சின்ன வயசுல இந்த லூவும் ஜோவும் பண்ண நிறைய விஷயங்களை இப்ப அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஆமாமா நம்ம 3 பேரும் இங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க உங்க பெரிய பையன் ஜோவியும் இங்க கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த அம்மா அதெல்லாம் வேண்டாமா, ஜோவெல்லாம் இப்ப பிஸியா இருப்பான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அப்படியே நம்ம ஹீரோ குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்த்திருப்பான். இவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வேமா வந்து உன்னோட தம்பி போன மாசம் இறந்து போனான், அதுல இருந்தே உங்க அம்மா இப்படிதான் உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோவுக்கு உண்மையிலே ஒரு ட்வின் பிரதர் இருந்திருக்கான். பட் ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால அவன் இறந்து போயிட்டான். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாவும் இருக்காங்க போல. அப்போ அந்த டைம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவை ஐசியூல இருந்து அப்படியே வெளியே கூட்டு வருவாங்களா. அந்த இடத்துல நம்ம ஜோ தான் இருந்திருப்பான். ஆனா இவனை பார்த்தனையும் அவங்க அம்மா அப்படியே லூ நீ வந்துட்டியாப்பா, எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சோ இதனாலேயே நம்ம ஹீரோ தன்னோட அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப இருந்தே
இருந்தே லூவாவும் நடிச்சிருப்பான், ஜோவாவும் வாழ்ந்திருப்பான். இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இங்க குடி போதையில இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க மாமியார் கிட்ட, நானும் உங்க பையனும் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அவளோட வாயை மூடிட்டு, அது ஒண்ணும் இல்லம்மா, அவ குடி போதையில ஏதோ வளர்றா, அவளை நான் அவ ரூம்ல போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள கூட்டு போக பாப்பானா. ஆனா அப்போ நம்ம ஹீரோயின், இது ஏன் ரூம்டா, இந்த சைடு நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வளருவா. இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ நல்லா இறுக்கமா அவ வாயை க்ளோஸ் பண்ணுவான். இத வேற ஒரு சைடுல இருந்து பாக்குற அவங்க அம்மாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ உடனே அவங்க அம்மா, டே எதனாலும் ரூம்குள்ள போய் பண்ணுங்கடா, இங்க நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம ஹீரோக்கும் வேற வழியே இருக்காதா, இப்போ அவளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ள போயிருவான். இப்ப ரூம்குள்ள பார்த்தா குடி போதையில இருக்கிற நம்ம ஹீரோயின் அவ வாட்டுக்கு பாட்டு பாடி தனியா உலாத்திக்கிட்டு இருப்பா. இது பார்த்தாதுன்ட்டு அங்க நின்றிருந்த நம்ம ஹீரோவை தன்னோட மாமியாருன்னு நினைச்சுக்கிட்டு, ஆன்ட்டி வாங்க இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெட்லயே அவ பக்கத்துல இழுத்து போட்டுருவா. இப்போ இதோட மட்டும் நம்ம ஹீரோயின் நிப்பாட்டாம, நம்ம 3 பேரும் இங்க செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்ட்டி, ஆனா உங்க மூத்த பையன் மட்டும் இப்ப தனியா இருப்பான்ல, பாவம்ல அப்படிங்கிற மாதிரி ஜோக்காக இவ யோசிப்பா. இத கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ரியலைஸே ஆகும், தான் பக்கத்துல இப்ப க்ளோஸா படுத்திருக்கிறது தன்னோட மாமியார் இல்ல, அந்த லூ அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு 2 பேருமே பெட்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. அடுத்து பாவம் 2 பேருக்குமே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும், எதுவுமே பேச முடியாது. ஆனா அப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின், இங்க பாரு வெளியே உங்க அம்மா இருக்காங்க, சோ இப்போதைக்கு உன்னால வெளியே போக முடியாது, அதனால பேசாம இங்கேயே நம்ம தான் படம் பார்ப்போமா, அதுவும் பேய் படம் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, யாரு நீ பேய் படம் பார்க்க போறியா, நீ தான் செமையா பயப்படுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு இப்ப அப்படியே அவ, நான் பயப்படுறதா, இன்னைக்கு கூட உங்க அண்ணன் ஜோ கூட அந்த எஸ்கேப் ரூம்குள்ள நான் போனேன், அவன் கூட ரொம்ப பயந்தான், நான் லைட்டா கூட பயப்படல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி அவன்கிட்டயே அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப இவங்க 2 பேருமே உட்காந்து பேய் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பயப்படுவா. பட் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து பயமாவே இருக்காது. ஆனா இது ஜோவோட கேரக்டருக்கு வேணா செட் ஆகும், லூவோட கேரக்டருக்கு இது செட் ஆகாதுன்ட்டு இப்ப வீம்புக்குனே நம்ம ஹீரோயினுக்காக அப்படியே பயப்படுற மாதிரி நடிப்பான். அப்பன்னு பார்த்து திடீர்னு டிவில இருந்து ஒரு பேய் கத்த, நம்ம ஹீரோயின் நல்லா பயந்து போய் நம்ம ஹீரோவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்குவா. இப்படி க்ளோஸ் ஆனனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா இருக்கும். சோ காலையிலயுமே இந்த பேயை வச்சு நம்ம ஹீரோ ஜோவையும் இவ கட்டி பிடிச்சிட்டா. இப்ப நைட்டு பேய் படத்தை காரணமா வச்சு நம்ம ஹீரோ லூவையும் இவ கட்டி பிடிச்சிட்டா. ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் இது 2 பேருமே தனித்தனியான ஆளு. இவங்க 2 பேத்துல நம்ம ஹீரோயின் யார லவ் பண்ண ஆரம்பிப்பா, அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ பாக்குறேன். அது வரைக்கும் பை.